ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வாழை மரம் வளர்க்கணுமா? அப்போனா நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாத பாருங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் இடம் இல்லையே, எப்படி வளர்க்குறது? அவசியமே இல்லைங்க, எங்கள் வீட்டில் கூட இடம் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு க்ரோ பேக் வாங்கி அதில் வாழை மரத்தை நட்டு இப்போ அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல நாங்கள் எப்படி வாழை மரத்தை வளர்த்தோன்றதை இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த வாழைமரம் வளர்க்கணுன்னா நமக்கு இடம் இல்லை, நான் ஃபஸ்ட்டே சொன்னது. அப்போனா க்ரோ பேக் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக் அகலமானதாகவும் ஹைட்டாகவும் இருந்துச்சுன்னா நம்ம நேச்சுரலாக எப்படி நம்ம பூமியில் இருந்தால் வாழைமரம் எப்படி நல்லா க்ரோத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு க்ரோத்தாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அது மாதிரி கிடச்சாலும் ஓகே. இல்லை ட்ரம்மு, அப்போல்லாம் ஒரு இரும்பு ட்ரம்முலாம் இருக்கும் பாருங்கள், தண்ணி பிடிச்சி வச்சுட்டுருப்போம். ஸோ அது மாதிரி ஒரு ட்ரம் கிடச்சா கூட நீங்கள் அது மாதிரி ஒரு ட்ரம்மை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக்கோட தொட்டியோட அளவை சொல்லியாச்சு. இப்போ மணல் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் அடர்த்தியான மணல் தேவைன்றதுனால அந்த அளவுக்கு நம்ம கொக்கோபீட் யூஸ் பண்ண தேவையில்லை. 50% நீங்கள் செம்மண்ணும், 25% களிமண்ணும், மிச்சம் இருக்கிற 25% உரத்தோடு சேர்ந்த இந்த கொக்கோபீட்டும் கலந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மரம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம தொட்டியை பார்த்தாச்சு, மணலை பார்த்தாச்சு. அடுத்தது என்ன? தண்ணி தான். தண்ணி எப்படி வேணும்? தண்ணி நம்ம காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் அந்த மரத்துக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ தண்ணியை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் ஊற்றுங்க. வெயில் நல்லா படுற மாதிரி வச்சிங்கன்னா அதோட க்ரோத் இன்னமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக வெயில் வரல, நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் சந்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவராவது வெயில் அந்த செடி மேலே படுற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எந்த உங்கள் வீட்டுங்களில் ஆட்சேபணம் இல்லைன்னு சொன்னோம்னா நீங்கள் மாடியில் வளர்க்குறது பெட்ரு. இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிற தொட்டியில் இருக்கிற வாழை மரத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கார்டனில் அப்படியே வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் நம்ம நிறைய மெனக்கெட தேவையில்லை. நான் முதல்ல சொன்ன மாதிரி பேக்கில் மண் நல்லா ஹைட்டுக்கு வச்சுட்டு இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக சொராண்டிட்டு மண்ணுக்கு கொஞ்சம் ஏர் போகிற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் சப்போஸ் இப்போ எங்கள் ரிலேஷன் வீட்டில் யார்கிட்டலனா வாழைக்கன்று இருக்குது, அவங்க வாழைக்கன்று தராங்கன்னு சொன்னோம்னா அந்த வாழைக்கண்ணை எப்படி நம்ம வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாழைக்கண்ணில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வேரெல்லாம் கட் பண்ணிடணும். அந்த வேரோடு அப்படியே வைக்கக்கூடாது. அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பூமியில் வச்சுட்டிங்கன்னா அந்த நேரம் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு மறுநாள் அதை நீங்கள் நல்லா காலில் போட்டு அம்மிக்கணும். மறுநாள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் வேறு கன்று பூமியிலேருந்து நீங்களாக எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதோட பழைய வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கழுங்கு மாதிரி இருக்கிறத மட்டும்தான் அப்படியே வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் வைக்கிறதுக்கும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பூமியில் வைக்கிறப்போ இலையும் நிறைய காய்க்கும், பழமும் நல்லா காய்க்கும். ஆனால் தொட்டியில் வைக்கிறப்போ அதுக்கான லிமிட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வாழை இலைக்காக வைக்கிறீங்களா, இல்லைனா வாழை பழத்துக்காக வைக்கிறீங்களா, இல்லை வாழை காய்க்காக நீங்கள் வைக்கிறீங்களான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வாழைக்காய் வாழைப்பழம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த இலையை கட் பண்ணக்கூடாது. நீங்கள் கட் பண்ண அதோட சத்து கொஞ்சம் கம்மியாயிடும். இல்லை எங்களுக்கு வாழை இலை தான் தேவைன்னு சொன்னோம்னா நீங்கள் வாழை இலையை கட் பண்ணலாம். ஸோ வாழைப்பழம் அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வளராது. இப்போ பார்த்தீங்கன்னா வாழை மரம் இருக்குது, அது ஒரு கன்று விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த கன்று அது பக்கத்துலேயே வைக்கலாமான்னு சொன்னீங்கன்னா இதே பூமியில் இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது. அது வேறு அது போன போக்கில் போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தொட்டியில் ஒரு க்ரோ பேக்கில் வைக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரிஜினலான மரத்துக்கு சத்து வேணுன்றதுனால நீங்கள் இந்த கண்ணை அந்த இடத்துல எடுத்துட்டு அதுக்கு நீங்கள் இன்னொரு க்ரோ பேக்கில் தனியாக வைங்க. அப்போ தான் இந்த சிங்கிளாக இருக்கிற வாழை மரம் நல்லா வளரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரலாக வர வாழை மரத்துக்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு தேவைப்படும். ஏன்னா சிலது கிராஸாக வரும், அது குலை தெளிச்சுன்னா அதோட வெயிட்டுக்கு அப்படியே எந்த சைடு குலை தெளிச்சோ அந்த சைடு மரம் சாயும். அப்போ நம்ம ஒரு க்ரோ பேக்கில் இல்லைன்னா ஒரு தொட்டியில் வளர்க்குறோன்னு சொன்னால் அதோட வெயிட் அந்த க்ரோ பேக் தாங்கணும். அதோட வெயிட் அப்போது அது சாயும். கிளாம்பு மாதிரி
செவுத்தில் அடித்து ஒரு கயிறு மாதிரி கட்டி வைங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டு வந்துட்டு அந்த மரத்துக்கு ஒரு சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். இல்லை வேறு எதனா கயிறு பக்கத்தில் இருந்து ஒரு கொம்பில் கயிறு போட்டு கட்டலாம், அது அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சாயாத இருக்கணும்னா அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு மரம் வந்து நல்லா ஸ்டடியாக நிற்கணும்னு சொன்னால் அது ஆரம்பமே நல்ல ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.